ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோஃபர் நோலன் சீரீஸில் இது எபிசோட் 4. இதில் நம்ம பார்க்க போகிற படத்தோட நேம் த இன்டர்ஸ்டெல்லர். நம்ம வாழக்கூடிய இந்த பூமி இருக்குல்ல, எப்பயாச்சும் ஒரு நாள் மனிதன் வாழவே முடியாத ஒரு சுடுகாடாக தான் மாறப்போகுது. அந்த மாதிரி மாறும்போது மனித குலம் எல்லாம் என்ன செய்யும்? அப்போது மனித குலத்தோட ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு தந்தை விண்வெளிக்கு பயணம் செய்கிறாரு. அவர் எதிர்கொள்கிறது சாதாரண சவால்கள் இல்லை. நம்ம வாழக்கூடிய இந்த பூமியோட நேரத்தையே மாற்றக்கூடிய கருத்துகள் ஆயிரக்கணக்கான கோடி கிலோமீட்டர் தூரம். மெயினாக தான் வாழக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய தன்னோட உயிருக்கும் மேலான அன்பும் அளவு மிக்க தன்னோட குடும்பம், இது எல்லாத்தையும் பிரிஞ்சு அவர் விண்வெளிக்கு போக போகிறாரு. இந்த மனிதர் குலம் வாழக்கூடிய ஒரு இடத்தை கண்டுபிடிக்க போகிறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சாதாரண சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மட்டும் இது கிடையாது. ஒரு நம்பிக்கை, ஒரு தியாகம், ஒரு அன்பு, மனித இனத்தையே எதிர்காலத்தை மறக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கக்கூடிய பயணமாகவும் இது அமைய போகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு படம் தான் இன்டர்ஸ்டெல்லர். இதில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரி என்ன அப்படின்னா, டு நாட் கோ ஜென்டில் இன்டு த குட் நைட். இந்த ஒரு அற்புதமான வரி தான் படத்தோட சக்தி வாய்ந்த ஒரு கருத்தாக படம் இறுதி முழுக்க ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, இறுதி வரை போராடிக்கிட்டே இருக்கணும், நம்பிக்கையை கை இழக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தாகவும் இருக்கும். வாங்க இந்த அற்புதமான விண்வெளி பயணத்தை அவரோடு சேர்ந்து நம்மளும் பயணிக்கலாம். இப்போது நம்ம வாழக்கூடிய இந்த பூமி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழக்க ஆரம்பிக்குது. அதாவது பூமி அழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் கடுமையாக சீரழியுது. உணவுக்கு தட்டுப்பாடு வருது. தூசு புயல்களாக நரகம் மாதிரி அங்கே இங்கே அடிச்சுக்கிட்டே இருக்குது. மனிதனோட எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. அதாவது பூமி அழிஞ்சதுக்கப்புறம் பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால் மனிதரோட வாழ்வை எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. அந்த காலத்தில் வாழக்கூடிய கூப்பர் அப்படிங்கிறவர், இவர் ஒரு முன்னாள் விமானி, அதாவது பைலட் கூட. இவரோட குடும்பத்தோடு இவர் அந்த மாதிரி சூழ்நிலையில் அமைதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இவரால் அது முடியலை. ஏதோ ஒரு மர்மமான சம்பவம் விஞ்ஞானிகள்கிட்ட இவர் அழைச்சிட்டு போயிடுது. அதனால் பார்த்திங்கன்னா இவர் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம் மனித குலத்தோட எதிர்காலத்தையே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக மாறப்போகுது. அது என்ன அப்படின்னா, பூமியை விட்டு வெளியேறி மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு உலகத்தை தேட ஒரு ஆபத்தான விண்வெளி பயணத்தை இவர் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். அதனால் இந்த பயணத்தை நேரம் வேறு விதமாக மாறிடும். இவர் பயணிக்கும்போது அந்த நேரம் ஒரு நிலையான நேரமாக இருக்காது. திடீர்னு நைட் ஆகும், திடீர்னு பகலாகும். அந்த மாதிரி நேரம் மாறிக்கிட்டே இருக்கும். சில மணி நேரங்களில் பூமி ஆண்டுகளாகவே மாறி போயிடும். இவர் போயிட்டு இருக்கும்போது பூமி ஃபியூச்சரில் இருக்கும், திடீர்னு ஃபாஸ்ட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு தியாகமும் ஒவ்வொரு மனித இனத்தின் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. அதாவது இந்த மாதிரி மாறக்கூடிய இந்த நேரங்களில் இவர் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு தியாகமும், ஒவ்வொரு எல்லாமுமே மனித இனத்தோட எதிர்காலமாகவே மாறப்போகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பயணத்தை இவர் ஒரு புதிய கிரகத்தை தேடக்கூடியதாக மட்டும் கிடையாது, ஒரு தந்தை ஒரு மகளின் கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான ஒரு போராட்டமும் அமையுது. அதாவது ஒரு ஃபாதர் தன்னோட மகள்கிட்ட, நான் நிச்சயமாக இந்த பூமி அழிஞ்சு போக போகுது, அதனால் நான் சொல்கிறேன், உன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் மகளே, நான் நிச்சயமாக ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த பூமிக்கு திரும்ப வருவேன், நம்ம எல்லாருமே அந்த கிரகத்தில் போய் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு ஒரு அப்பா தன் மகள்கிட்ட செஞ்சு கொடுத்த ஒரு முக்கியமான சத்தியம்தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான போராட்டமாகவும் அமையுது. இப்போது கூப்பர், அவரோட குழு, இவங்க எல்லாருமே பூமியை விட்டு கிளம்ப தயாராகிட்டாங்க. அதுக்கு ஒரு ராக்கெட்டும் தனியாக இருக்குது. இப்போது அந்த ராக்கெட்டோடு அவங்க பூமியை விட்டு புறப்பட்டுட்டாங்க. இந்த கூப்பரும் அவரோட குழுவும் போய்கிட்டு இருக்கும்போது சன்கூலுக்கு அருகில் ஒரு பிளாக் ஹோலை பார்க்குறாங்க. அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே மெதுவாக மர்மமாக நுழையிறாங்க. இது நுழையும் போது அவங்க அப்படியே அப்படியே வேறொரு கேலக்சிக்குள்ளே போயிடுறாங்க. அதாவது தனி விண்மீன் மண்டலத்துக்குள்ளே போயிட்டாங்க. நம்ம பூமி இருக்கக்கூடிய விண்மீன் மண்டலத்தை விட்டு, சூரிய குடும்பம், இது எல்லாத்தையுமே விட்டு தனி கேலக்சிக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க. இப்படி போகும்போது அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே அவங்களோட மரணத்துக்கு இடையிலான ஒரு வித்தியாசமாக மாற ஆரம்பிக்குது. இவங்க போகக்கூடிய சில கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கையை தருது. பரவாயில்ல, நம்ம மனிதர்கள்லாம் இந்த பூமியில் இந்த உலகத்தில் தங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தருது. இவங்க போகக்கூடிய பல கிரகங்கள் பார்த்திங்கன்னா, சில கிரகங்கள் நம்பிக்கையை தந்தாலும் பல கிரகங்கள் பேராபத்தை மட்டும்தான் தருது. அதாவது நிறைய பிரச்சனைகள் மட்டுமே தருது.
ஒரு கிரகத்தில் அவர்கள் சில மணி நேரங்கள் செலவிடுகிறார்கள். அதாவது 1 நாள் 2 நாள் மட்டும் அவங்க அங்கே செலவிடுறாங்க. ஆனால் அங்கிருந்து திரும்பும்போது விண்கலத்தில் காத்திருக்கும் நண்பர்களுக்கு பல ஆண்டுகள் கடந்து இருப்பதை அறிகிறார்கள். அதாவது இவங்க விண்மீனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராக்கெட்டை அந்த விண்கல் மண்டலத்திலேயே இருந்துட்டு ஒரு சின்ன ராக்கெட்டில் இவங்க ஒரு சில நண்பர்கள் மட்டும் அந்த கிரகத்துக்கு போயிட்டு வருவாங்க. இந்த போயிட்டு வரக்கூடிய நேரமே பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் ஆகுது. அந்த விண்மீன் மண்டலத்திலேருந்து பூமி அதாவது நம்ம பூமி இருக்கக்கூடிய கேலக்சிலேருந்து பூமிக்கு வந்துட்டு திரும்பியும் கேலக்சியே போகும்போது அந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய கேலக்சிலேருந்து அந்த கிரகத்துக்கு போயிட்டு வரதே பல ஆண்டுகள் ஆகுது. இதை அவங்க உணர்கிறாங்க. உணரும்போது என்ன அப்படி உணர்கிறாங்க அப்படின்னா, இந்த நேரம் அப்படிங்கிறது கடிகாரத்தோட ஊசிகள் மட்டும் கிடையாது. அதாவது கடிகாரத்துக்குள்ள நேரத்தை காமிக்கல ஒரு ஊசி, அந்த ஊசி மட்டும் கிடையாது, நம்ம மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறதையும் இவங்க உணர்கிறாங்க. இதற்கிடையில் பூமியில் இருக்கக்கூடிய கூப்பரோட மகள் பார்த்திங்கன்னா வளர்ந்து மனித குலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை தேடக்கூடிய ஒரு விஞ்ஞானியாகவும் மாறிடுறார். இப்போது இந்த தந்தையும் மகளும் வெவ்வேறு உலகங்கள்லேயே இருந்தாலும் அவர்கள் 2 பேருமே இணைப்பது ஒரு நம்பிக்கை மட்டும்தான். கடைசியில் பார்த்திங்கன்னா மனித குலத்தோட எதிர்காலம் வெறும் சயின்ஸை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. ஒரு அன்பு, ஒரு தியாகம், பல நம்பிக்கை, இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளோட எதிர்காலமே தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது எப்படி அப்படின்னா, கூப்பரும் அங்கே போன அவங்க குழுவும் பார்த்திங்கன்னா அந்த கேலக்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிரகத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி அமிலியா பிராண்ட் அப்படிங்கிறவங்க போன ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வாழக்கூடியதாக நம்பப்படுது. அந்த கிரகத்தோட பேர் எம்என்ஸ் கிரகம். அந்த கிரகத்தை போய் அந்த கூப்பரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போய் அடைகிறாங்க. அவர் தனது சக விஞ்ஞானிகள் முகாமை இருப்பதையும் கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் அந்த விஞ்ஞானிகள் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் அவங்க கண்டுபிடிச்ச கிரகம் மனிதர்கள் வாழக்கூடியதாக நம்பப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா அமீலியாங்கிறவங்க தனியாகவே மனிதர்களின் புதிய குடியேற்றத்தை பணியை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கூப்பர் மனிதர்கள் புதிய விண்வெளி நிலையங்களில் பத்திரமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் அறிகிறாரு. கடைசியில் தன்னோட மகளையும் சந்திக்கிறாரு. அந்த நேரத்தில் அமீலியா தனியாக இருப்பதை உணர்றாரு. அதனால் ஒரு சிறிய ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த எம்மன்ட் கிரகத்துக்கு நோக்கி புறப்படுறாரு. படம் அங்கேயே முடியுது. கூப்பர் அமிலியாவை சந்தித்தாரா என்பதை படம் நேரடியாக காட்டவில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா மனித குலத்திற்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைத்திருப்பதை நம்பிக்கையுடன் உணர்த்துகிறது. இதோடு இந்த கதை முடியுது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி மூவி ஃபேக்ட்ஸு, மூவி கண்டென்ட்ஸு, மூவி பற்றின பல வீடியோ இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வைங்க. அப்போதான் பல புது படங்கள்லாம் நேரடியாக உங்கள்கிட்ட நான் சேர்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, 10 நிமிஷத்தில் தினைக்கும் ஒரு படத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு திரும்பியும் புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.